அதிகாலை 4 மணி. ஈரமான பனிக்காத்து ஜன்னல் ஓட்டை வழியா உள்ள புகுந்து வர்ஷினியோட மேனில பட்டு ஒரு சிலிர்ப்பை உண்டாக்குச்சு. ஆனா அவ மனசுக்குள்ள எரியுற அந்த அனலுக்கு முன்னாடி இந்த பனிக்காத்து ஒண்ணுமே இல்லைன்னு அவளுக்கு தோணுச்சு. பக்கத்துல ஆகாஷ். இல்லை, இன்ஸ்பெக்டர் ஆகாஷ் போர்வைய தலை வரைக்கும் இழுத்து போத்தி நிம்மதியா தூங்கிட்டு இருந்தான். அவனோட மூச்சு காத்து சீரா வந்துட்டு இருந்துச்சு. ஆனா வர்ஷினிக்கு தான் கண்ணில் தூக்கமே வரல. அவ மெதுவா கட்டில விட்டு எழும்புனா. ரூமுக்குள்ள மங்களா எரியுற அந்த 0 வாட்ஸ் பல்பு வெளிச்சத்துல அந்த தையல் மெஷின் ஒரு நிழல் உருவமா ஒரு ஓரமா நின்றுட்டு இருந்துச்சு. அது அவளுக்கு வெறும் இரும்பு மிஷின் இல்லை, அவளோட சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் கொட்டி தீர்க்கிற ஒரு உயிருள்ள தோழி. இன்னைக்கு அவங்களுக்கு 3வது கல்யாண நாள். மனசு அப்படியே 3 வருஷத்துக்கு முன்னாடி போச்சு. நாகர்கோவிலில் இருக்கிற ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தில் ஊரே திரண்டு நிற்க ஆகாஷ் அவ கழுத்தில் தாலி கட்டின அந்த நிமிஷம், அன்னைக்கு அவன் கண்ணில் இருந்த அந்த பிரகாசம் இன்னைக்கு எங்கே போச்சு? போலீஸ் யூனிஃபார்ம் போட்டதுக்கு அப்புறம் அவன் மனுஷனாக இருக்கிறத விட ஒரு அதிகாரிங்கிற பிம்பத்துக்குள்ளேயே தன்னை சிற வச்சுக்கிட்டானோன்னு வர்ஷினிக்கு தோணும். கிச்சனுக்கு போய் கேஸ் அடுப்பை பற்ற வச்சா. பாத்திரங்க ஒன்னோட ஒன்று முட்டுற சத்தம் அந்த அதிகால அமைதியை கிழிச்சிச்சு. அவள் வேணும்னு தான் கொஞ்சம் சத்தமாக பாத்திரங்களை அங்கேயும் இங்கேயும் தூக்கி வச்சா. இவன் எழும்ப மாட்டானா? இன்னைக்கு என்ன நாளுன்னு அவனுக்கு தெரியாதா? இதுதான் அவளோட ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் ஆகாஷ் அசைகிற மாதிரியே தெரியல. பால் காஞ்சிட்டு இருக்கும்போதே வர்ஷினி தையல் மிஷின் முன்னாடி போய் உட்கார்ந்தா. ராத்திரி பாதியில் நிப்பாட்டுன அந்த பட்டு பாவாடை துணி அவளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. பக்கத்து வீட்டு தங்கச்சியோட விசேஷத்துக்காக இன்னைக்கு மதியத்துக்குள்ளே முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்கா. மிஷினோட அந்த சக்கரம் சுத்த ஆரம்பித்ததும் கடகடன்னு வர அந்த சத்தம் அவள் மனசில் இருக்கிற பாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக துணியில் இறக்குற மாதிரி இருக்கும். திடீர்னு பின்னாடி ஒரு குரல். அந்த அதிகார குரல் அவளை திடுக்கிட வச்சது. ஏ வர்ஷினி, என்னத்துக்கு இப்படி விடிய காலையிலே மேளத்தை கொட்டுற? மனுஷனை நிம்மதியாக தூங்க விட மாட்டியா நீ? ஆகாஷ் கட்டிலில் உட்காந்து கண்ணை தேய்ச்சிக்கிட்டே அவளை முறைச்சிட்டு இருந்தான். அவனோட அந்த பேச்சில் ஒரு துளி கூட அன்பு இல்லை, வெறும் எரிச்சல் மட்டும்தான் இருந்துச்சு. வர்ஷினி மெஷினை நிப்பாட்டினா. ஒரு நிமிஷம் அந்த இடமே நிசப்தமாச்சு. நேற்று ராத்திரி 1 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தீங்க. வரும்போதே உம்முன்னு வந்தீங்க. சரி தூங்கட்டும்னு விட்டுட்டேன். இன்னைக்கு ஒரு அவசர வேலை இருக்கு ஆகாஷ். இன்னைக்கு மதியத்துக்குள்ளே முடிச்சு கொடுக்கணும் ஆகாஷ். அதான் வேலையாவது மண்ணாங்கட்டியாவது. போலீஸ் ஸ்டேஷனில் ராத்திரி முழுக்க லாக்கப்பில் இருக்கிறவன் கத்துற சத்தத்தை கேட்டுட்டு வர எனக்கு வீட்டுக்கு வந்தால் இந்த மெஷின் சத்தம் கேட்கணுமா? ஏதோ நீ இந்த தையல் கூலியை வச்சு தான் இந்த குடும்பத்தையே காப்பாற்றுற மாதிரி சீன் போடாத வர்ஷினி. ஆகாஷ் கோபத்தில் வார்த்தைகளை கொட்டி விட்டு பெட்ஷீட்டை தூக்கி எறிஞ்சிட்டு பாத்ரூம் பக்கம் போயிட்டான். வர்ஷினியோட கண்ணில் இருந்து ஒரு சொட்டு தண்ணி மெதுவாக அந்த பட்டு துணியில் விழுந்துச்சு. அவள் கஷ்டப்பட்டு தைக்கிறது வெறும் காசுக்காக மட்டுமில்லையே. ஆகாஷோட அந்த மௌனத்தில் இருந்து தப்பிக்கவும் தன் சுயமரியாதையை தக்க வச்சிக்கவும் தானே இந்த வேலையை செய்கிறா. அவளுக்கு தெரியும் ஆகாஷோட சம்பளம் அவங்க குடும்பத்துக்கு போதும்னு. ஆனால் அவனுக்காக காத்துக்கிட்டே இருக்கிற அந்த தனிமை இருக்கே, அது நரகத்தை விட கொடுமையானது. கொஞ்ச நேரத்தில் ஆகாஷ் ரெடியாகி வந்தான். அந்த காக்கி சட்டை அவனோட உயரத்துக்கும் அகலமான தோளுக்கும் அப்படியே கச்சிதமாக இருந்துச்சு. ஸ்டார் போட்ட அந்த சட்டையை பார்த்தாலே யாருக்கும் ஒரு பயம் வரும். ஆனால் வர்ஷினிக்கு அந்த சட்டை ஒரு வில்லன் மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுதான் அவள் புருஷனை அவகிட்ட இருந்து பிரித்து வச்சிருக்கு. காஃபி எங்க? சோஃபாவில் உட்காந்துட்டே அதிகாரம் பண்ணினான். வர்ஷினி காஃபி கப்பை அவன் முன்னாடி கொண்டு போய் வச்சா. இன்னைக்கு என்ன நாளுன்னு தெரியுமா? அவள் மெதுவாக ஒரு விதமான நடுக்கத்தோட கேட்டா. ஆகாஷ் காஃபியை ஒரு சிப் குடிச்சிட்டு மொபைலை பார்த்துக்கிட்டே இருந்தான். இன்னைக்கு வியாழக்கிழமை. ஏன், ஏதாவது விசேஷமா? மறந்துட்டீங்களா? இன்னைக்கு நம்ம ஆனிவர்சரி. ஆகாஷ் ஒரு நிமிஷம் அமைதியானான். அவனோட முகத்தில் ஒரு சின்ன அசைவு தெரிஞ்சுது. ஆனால் உடனே அதை மறைச்சிக்கிட்டு, ஓ அதுவா, அதுக்கு இப்போ என்ன பண்ண சொல்கிற? ஸ்டேஷனில் ஏகப்பட்ட வேலை. ஒரு கொலை கேஸ் ஃபைல் பெண்டிங்கில் இருக்குது. மேலதிகாரிகள் இன்றைக்கி விசிட் வராங்க. இதெல்லாம் விட்டுக்கிட்டு உன் கூட பூங்காவுக்கும் பீச்சுக்கும் வரணும்னு எதிர்பார்க்காத.
அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை போட்டுட்டு கிளம்பிட்டான். நான் ஒன்றும் பீச்சுக்கு வரணும்னு சொல்லலை ஆகாஷ். அட்லீஸ்ட் அன்பா ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கலாம்ல. உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் தான் உலகம்னு ஆகிப்போச்சு. நானும் மகனும் உங்களுக்கு ஒரு விஷயமாவே இல்லையா? வர்ஷினியோட குரல் இப்போ கொஞ்சம் முசந்துச்சு. ஏய், பேச்சை வளர்க்காத, எனக்கு நேரமாகுது. மகிழ் எழும்புனா அவனுக்கு பால் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பி வை, நான் வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் கூட திரும்பி பார்க்காம வாசலில் இருந்த புல்லட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு பறந்துட்டான். வர்ஷினி வாசப்படியிலேயே நின்றுக்கிட்டு இருந்தா. புல்லட் சத்தம் கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சி போச்சு. ஆனால் அவன் மனசுக்குள்ள அந்த சத்தம் ஒரு இடி முழக்கம் மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. உள்ளே போய் மகிழை பார்த்தா. அவன் இன்னும் அவனோட சின்ன கைகளை சுருட்டிக்கிட்டு தூங்கிட்டு இருந்தான். அவனோட சிரிப்பில் ஆகாஷோட சாயல் அப்படியே தெரிஞ்சுது. இவன் வளர்ந்தும் தன் அப்பன் மாதிரி ஒரு பாறை நெஞ்சுக்காரனா ஆயிடுவானோ? வர்ஷினிக்கு ஒரு பயம் வந்துச்சு. அவள் மறுபடியும் தையல் மிஷின் முன்னாடி உட்கார்ந்தா. ஆனால் இப்போ அவளால் மிதிக்க முடியல. அவள் கால் விரல்கள் மரத்து போன மாதிரி இருந்துச்சு. ஒரு போலீஸ்காரனை புருஷனை அடைகிறது பெருமைன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் அந்த பெருமைக்குள்ள ஒரு பொம்பளையோட சந்தோஷம் இப்படி செத்து போகும்னு யாரும் சொல்லலையே. அந்த பட்டு துணியை மெல்லமாக தடவி பார்த்தாள். அவள் வாழ்க்கையும் இந்த துணி மாதிரிதான். வெளியே பார்க்க பளபளப்பாக இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஊசியால் குத்துப்பட்டுட்டு தான் இருக்குது. ஆகாஷ் நாகர்கோவில் டவுன் போலீஸ் ஸ்டேஷனை வந்தடைந்தான். வெளியே வெயில் எகிரிக்கிட்டு இருந்துச்சு. ரோட்டில் போகிற வண்டிகளோட சத்தமும் தூசியும் ஸ்டேஷனுக்குள்ள வரைக்கும் வந்து எட்டி பார்த்துச்சு. இன்ஸ்பெக்டர் ஆகாஷ் தன்னோட டேபிளில் உட்காந்து ஏதோ ஒரு ஃபைலை தீவிரமாக பார்த்துட்டு இருந்தான். அவனோட நெத்தியில் இருக்கிற அந்த சின்ன சுருக்கம் அவன் எவ்வளவு டென்ஷனாக இருக்கான்னு சொல்லாமல் சொல்லுச்சு. சார், ஒரு டீ சொல்லட்டுமா? ரைட்டர் சுடலை மெதுவாக வந்து கேட்டார். சுடலைக்கு இந்த ஸ்டேஷனில் 30 வருஷ அனுபவம். எத்தனையோ இன்ஸ்பெக்டர்களை பார்த்தவர். ஆனால் ஆகாஷ் மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே இல்லை. வேலையில் கண்ணாடி மாதிரி இருப்பான். ஆனால் மனசை யாருக்கும் காட்ட மாட்டான். வேண்டாம் சுடலை, அந்த பழைய கொலை கேஸில் இன்னும் அந்த மெயின் குற்றவாளியை பிடிக்க முடியலை. மேலே இருந்து ஒரே ப்ரெஷராக இருக்குது. நீங்கள் அந்த விசாரணையை பாருங்கள். ஆகாஷோட குரலில் ஒரு இறுக்கம். அவன் மனசுக்குள்ள காலையில் வர்ஷினிக்கிட்ட பேசினது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அனிவர்சரின்னு சொன்னாலே மறந்துட்டோமேன்னு ஒரு சின்ன உறுத்தல் அவன் மூளைக்குள்ள ஒரு மூலையில் இருந்துச்சு. ஆனால் இப்போ இதையெல்லாம் யோசிச்சா வேலையை செய்ய முடியாதுன்னு அதை அமுக்கி வச்சான். ஒரு போலீஸ்காரனுக்கு உணர்ச்சிகள் இருக்கக்கூடாதுன்னு அவன் ஒரு தப்பான கணக்கு போட்டு வச்சிருந்தான். அப்போதான் ஸ்டேஷனுக்குள்ள ஒரு வயசான பெரியவர் தட்டு தடுமாறி உள்ளே வந்தார். நரைச்ச முடி, கிழிஞ்ச சட்டை, கண்ணில் ஒரு பயம் தெரிஞ்சுது. சார், ஐயா அப்படின்னு இழுத்தாரு. ஆகாஷ் நிமிர்ந்து பார்த்தான். என்ன பெரியவரே, என்ன விஷயம்? என் மகனை பற்றி புகார் கொடுக்கணும் ஐயா. அவன் என்னை வீட்டில் சேர்க்க மாட்டேங்கிறான். என் பொண்டாட்டி செத்த பிறகு என்னை ஒரு நாயாட்டம் தெருவில் துரத்திட்டான். என் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச வீட்டை அவனோட பொண்டாட்டி பேரில் எழுதி வாங்கிக்கிட்டு இப்போ என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறான் ஐயா. பெரியவர் பேசும்போதே அவர் கண்ணில் இருந்து கண்ணீர் வழிஞ்சி அவர் நரைச்ச தாடியில் கோடு போட்டுச்சு. இந்த மாதிரியான கேஸ்கள் ஆகாஷுக்கு புதுசில்லை. ஆனால் இன்னைக்கு ஏனோ அது அவன் மனசை ஒரு கணம் சுருக்குன்னு தைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு மனுஷன் தன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு அப்பனை துரத்துறானா? இந்த காலத்தில் உறவுகளுக்கு மதிப்பே இல்லையா? அவன் பேர் என்ன, எங்கே இருக்கான்? ஆகாஷ் கேட்டான். சொல்லுறேன் ஐயா, ஆனால் அவனை ஒன்றும் அடிச்சுப்படாதுங்க. பயமுறுத்தி வீட்டுக்குள்ளே சேர்த்துக்க சொல்லுங்க போதும். அவன் என் மகன் இல்லையா? அந்த தந்தை பாசம் இன்னுமே அந்த பெரியவர்கிட்ட சாகாமல் இருந்துச்சு. ஆகாஷ் ஒரு நிமிஷம் யோசிச்சான். பாசம், உறவு இதெல்லாம் எவ்வளவு பலவீனமானது. அவனுக்கு வர்ஷினியோட முகம் ஞாபகம் வந்துச்சு. அவளும் எத்தனையோ முறை இப்படித்தான் ஏதோ ஒரு பாசத்திற்காக ஏங்கி நிற்கிறாள். ஆனால் அவன் கொடுக்கறது என்னவோ வெறும் அதிகாரத்தை மட்டும்தான். இதே நேரம் வீட்டில் மகிழ் எழும்பிட்டான். அவனுக்கு பசி எடுக்க ஆரம்பித்ததும் அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே கிச்சனுக்குள்ளே வந்தான். வர்ஷினி அவசரமாக தன் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு அவனை தூக்குனா. செல்லம், எழும்பிட்டியா? அம்மா இப்போ பால் தாரேன். அவனை அள்ளி அணைச்சிக்கிட்டா. மகிழை உட்கார வச்சு பால் கொடுத்துட்டு இருக்கும்போதே வாசலில் ஒரு நிழல் தெரிஞ்சுது. வர்ஷினி நிமிர்ந்து பார்த்தா. அது அவளோட பழைய தோழி பானு. பானுவும் அந்த ஏரியாவில் தான் இருக்கா. 2 பேரும் ஒரே தையல் கிளாஸில் படித்தவங்க. என்ன வர்ஷு, ஒரு மாதிரி இருக்க? இன்னைக்கு உனக்கு ஆனிவர்சரி இல்லை?
ஆகாஷ் சார் என்ன வாங்கி தந்தாரு? பானு உற்சாகமாக உள்ளே வந்தா. வர்ஷினி ஒரு கணம் தடுமாறினா. உண்மையை சொல்ல அவளுக்கு விருப்பமில்லை. புருஷனை பற்றி மற்றவங்க கிட்ட குறை சொல்கிறது அவளுக்கு பிடிக்காது. அவர் என்ன எப்போவும் போல் டியூட்டியில் பிஸியாக இருக்காரு பானு. காலையிலேயே ஒரு அவசர கேஸுன்னு போயிட்டாரு. சாயங்காலம் வரப்போ பார்க்கலாம் அப்படின்னு மழுப்புனா வர்ஷினி. ஆனால் பானுவுக்கு வர்ஷினியோட முகம் வாடி இருக்கிறது நல்லா தெரிஞ்சுது. வர்ஷு, நீ ஒன்றும் என்கிட்ட மறைக்க வேண்டாம். அந்த மனுஷன் ரொம்ப கண்டிப்பான ஆளுன்னு எனக்கு தெரியும். ஆனால் உன் மனசை புண்படுத்துகிற மாதிரி நடந்தால் நீ சும்மா இருக்கக்கூடாது. எதுக்கு இந்த தையல் வேலையை இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிற? அவரோட சம்பளம் போதாதா? வர்ஷினி மெல்லமாக அந்த தையல் மிஷினை தடவுனா. இல்லை பானு, காசுக்காக மட்டும் நான் இதை செய்யலை. இந்த மெஷின் ஓடுற அந்த சத்தம் இருக்குல்ல, அது என் மனசுக்குள்ளே இருக்கிற எதையோ அமைதிப்படுத்துது. நான் மட்டும் சும்மா இருந்தேன்னா தேவையில்லாத யோசனைகள் வந்து என் உயிரை வாங்கும். இதில் இருக்கிற ஒவ்வொரு தையலும் ஒவ்வொரு கவலையை தைக்கிற மாதிரி எனக்கு தோணும். பானு பெருமூச்சு விட்டா. நீ ரொம்ப பொறுமைசாலி வர்ஷு. ஆனால் அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது. இன்னைக்கு சாயங்காலம் நீயே ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மகிழை அழைச்சிக்கிட்டு ஸ்டேஷனுக்கே போயேன். அங்கேயே வச்சு விஷ் பண்ணு. அப்போவாது அந்த மனுஷனுக்கு உரைக்குதான்னு பார்ப்போம். வர்ஷினி யோசிச்சா. நானா ஸ்டேஷன் போகிறதா? அவர் வராததுக்கு நானே போய் நிற்கிறதா? அப்போ தான் அவளோட ஃபோன் அடிச்சுது. ஒரு அன்னோன் நம்பர். ஹலோ, யார்? வர்ஷினி, நான் ஆகாஷோட ஃப்ரெண்ட் ரவி பேசுகிறேன். ஒரு சின்ன உதவி வேணும். ரவி ஆகாஷோட காலேஜ் ஃப்ரெண்டு. ஆனால் ரொம்ப வருஷமாக பேச்சுவார்த்தை இல்லை. இப்போ எதுக்கு அவன் கூப்பிடுறான்? என்ன ரவி, என்ன விஷயம்? இல்லை வர்ஷினி, ஆகாஷ்கிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும். ஆனால் அவன் ஃபோன் எடுத்தா இப்போ எரிஞ்சு விழுவான். அவனுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறதா ஒரு தகவல் எனக்கு கிடச்சிருக்கு. நாகர்கோயிலில் இருக்கிற அந்த பழைய கேஸில் இருக்க ஒரு ரவுடி குரூப் அவனை தீர்த்து கட்ட திட்டம் போட்டிருக்காங்க. நீ எப்படியாவது அவனை இன்னைக்கு லீவ் எடுத்துட்டு வீட்டுக்கு வர சொல்லு. ரவியோட குரலில் ஒரு நடுக்கம் இருந்துச்சு. வர்ஷினியோட நெஞ்சு திக் திக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சுது. கோபம், வருத்தம் எல்லாமே போய் இப்போ ஒரு பெரிய பயம் வந்து அவளை ஆட்கொண்டது. ஆபத்தா? என்ன ரவி சொல்கிறீங்க? ஆமாம் வர்ஷினி, அந்த ரவுடி குரூப் ரொம்ப மோசமானவங்க. ஆகாஷ் அவங்களோட ஒரு முக்கியமான ஆளை உள்ளே தள்ளிட்டான். அதுக்கு பழி வாங்க இன்னைக்கு அவன் நாகர்கோயிலேருந்து வரும்போது ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குது. நீ உடனே அவனை வீட்டுக்கு கூப்பிடு. ஃபோன் கட்டாச்சு. வர்ஷினிக்கு கை கால் எல்லாம் உதற ஆரம்பித்தது. காலையில் கோவிச்சிட்டு போன புருஷன் மேலே இருந்த கோபமெல்லாம் ஒரு நிமிஷத்தில் காற்றுல கரைஞ்சி போச்சு. அவளுக்கு இப்போ அவன் உயிரோட பத்திரமா வீட்டுக்கு வந்தால் போதும்னு தோணுச்சு. ஆனால் ஆகாஷ் ஃபோனை எடுத்தா தானே. ரவி ஃபோனை வச்சதுக்கு அப்புறம் வர்ஷினிக்கு உசுறு உடம்புல இருக்கிற மாதிரியே இல்லை. கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுது. தையல் மிஷினில் இருந்த அந்த பட்டு துணி அப்படியே தரையில் விழுந்து கிடந்துச்சு. ஆனால் அதை எடுத்து வைக்கக்கூட அவளுக்கு தோணலை. ஆபத்தா? ஆகாஷுக்கா? இந்த ஒரு வார்த்தை அவன் மூளைக்குள்ள ஒரு பெரிய அலையாக அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. காலையில் அவன் முகத்தில் கோபத்தை பார்த்தப்போ இவன் ஏன் இப்படி இருக்கிறான், செத்து போயிடக்கூடாதா அப்படின்னு ஒரு நிமிஷம் ஆத்திரத்தில் நினச்ச அந்த பாவி மனசு இப்போ அவன் உயிருக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்ன உடனே கதறுது. பொம்பளைங்க மனசு ஒரு விசித்திரமான கண்ணாடி. அது கோபத்தில் கல்லாக மாறும், ஆனால் பயத்தில் மெழுகா உருகிடும். மகிழை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு கையால் ஆகாஷோட நம்பருக்கு ஃபோன் போட்டா. ரிங் போயிட்டே இருக்கு. ஆனால் அவன் எடுக்கலை. எடுங்க ஆகாஷ், ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? எப்போவும் இப்படித்தான். நான் கூப்பிட்டா மட்டும் உங்களுக்கு என்ன திமிரோ? அவ கண்ணில் இருந்து தார தாரையாக தண்ணி கொட்டுது. 3வது முறை கூப்பிட்டப்போ ஒரு வழியாக ஃபோன் எடுத்துச்சு. ஆனால் பேசினது ஆகாஷ் இல்லை. ஹலோ அண்ணி, சார் மீட்டிங்கில் இருக்காரு. ஃபோனை வெளியே வச்சுட்டு போயிருக்காரு. நான் ரைட்டர் சுடலை பேசுகிறேன். சுடலை அண்ணே, எப்படியாவது அவர்கிட்ட ஃபோனை போய் கொடுங்க அண்ணே, அவசரமாக பேசணும். அவருக்கு ஒரு ஆபத்துன்னே ரவி சொன்னான். வர்ஷினி பதற்றத்தில் உளர ஆரம்பிச்சா. என்ன ஆபத்தா? என்ன அண்ணி சொல்கிறீங்க? இங்கே ஒன்றும் இல்லையே. இருங்க, சார் வெளியே வந்த உடனே பேச சொல்கிறேன். சுடலை அண்ணன் ஃபோனை வச்சிட்டாரு. வர்ஷினிக்கு தெரியும், ஆகாஷ்கிட்ட இதையெல்லாம் சொன்னால் அவன் நம்ப மாட்டான். நீயும் அந்த ரவியும் சேர்ந்து எனக்கு கதை விடுறீங்களான்னு கேட்பான். அவனுக்கு அவன் வீரத்தில் அம்புட்டு நம்பிக்கை. ஆனால் அவனுக்கு தெரியாது, முதுகுக்கு பின்னால் வர கத்திக்கு அவன் வீரன்னு தெரியாதுன்னு. அப்போ தான் வாசலில் ஒரு ஆட்டோ வந்து நின்றுச்சு. அதில் இருந்து இறங்கின உருவத்தை பார்த்ததும் வர்ஷினிக்கு சுருக்குன்னு இருந்துச்சு. அது அவளோட மாமியார்.
ஆகாஷோட அம்மா செல்லம்மா. செல்லம்மாவுக்கு பொம்பளைங்களுக்கே உரிய ஒரு கம்பீரம் இருக்கும். ஆனால் கூடவே ஒரு கொழுப்பும் இருக்கும். தன் மகன் ஒரு போலீஸ் அதிகாரிங்கிற திமிர் அவங்க நடையிலேயே தெரியும். வர்ஷினியை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு இளக்காரம். என்ன மருமகளே, வாசப்படியில் நின்றுட்டு இருக்க? உள்ளே போகிறதுக்கு வழி விடுவியா இல்லை அங்கேயே நிற்பியா? வந்த உடனே ஆரம்பிச்சிட்டாங்க. வர்ஷினி கண்ணை தொடச்சிக்கிட்டு உள்ளே போனா. வாங்க அத்தை, திடீர்னு இந்த நேரத்தில்? ஏன், என் மகன் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணுமா? காலையிலிருந்து ஆகாஷுக்கு ஃபோன் போடுறேன், அவன் எடுக்கல, அதான் நேரில் வந்தேன். என்ன ஆனிவர்சரின்னு அவன்கிட்ட ஏதாவது சண்டை போட்டு காசு பிடுங்கினியா? அவன் முகம் வாடி போய் ஸ்டேஷனுக்கு போயிருக்கான்னு என் மனசு சொல்லுது. செல்லம்மா சோபாவில் கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்தாங்க. வர்ஷினிக்கு உள்ளுக்குள்ளே எரிச்சலாக வந்துச்சு. இங்கே ஒரு மனுஷன் உயிரின்னு ஆபத்துன்னு துடிச்சிட்டு இருக்கேன், இப்போ இவங்க வந்து பழைய பஞ்சாங்கத்தை பாடுறாங்க. அத்தை, இப்போ அதெல்லாம் பேச நேரம் இல்லை. ஆகாஷுக்கு ஏதோ ஆபத்தாம். அவன் ஃப்ரெண்ட் ரவி கூப்பிட்டு சொன்னான். இப்போது நாகர்கோயிலில் இருந்து அவன் வர வழியில் ரவுடிங்க ஏதோ திட்டம் போட்டிருக்காங்களாம். எனக்கு பயமாக இருக்கு அத்தை. செல்லம்மா ஒரு நிமிஷம் திடுக்கிட்டாங்க. ஆனால் உடனே தன்னை சாமர்த்தியமாக மாற்றிக்கிட்டாங்க. எலை, அந்த ரவி ஒரு குடிகார பைய. அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நீ ஏன் இப்படி அலப்பறை பண்ணுற? என் மகனை ஒருத்தனும் தொட முடியாது. அவன் மேலே கை வைக்க இந்த உலகத்தில் எவனுக்கும் தில்லு இல்லை. நீ சும்மா அவனை ஃபோன் போட்டு தொந்தரவு பண்ணாத, அப்புறம் அவன் டியூட்டியில் கோட்டை விட்டுடுவான். இல்லை அத்தை, அவன் சொன்னது உண்மையாக இருந்தா நமக்கு ஏன் இந்த வம்பு? நான் இப்போவே ஒரு ஆட்டோ பிடிச்சி ஸ்டேஷனுக்கு போகிறேன். அறிவு இருக்கா உனக்கு? ஒரு போலீஸ் அதிகாரி பொண்டாட்டி நடு ரோட்டில் ஆட்டோ பிடிச்சி ஸ்டேஷன் வாசலில் போய் நிற்பியா? அவனுக்கு எவ்வளோ அசிங்கம் தெரியுமா? நீ இங்கேயே இரு, அவன் வருவான். செல்லம்மா அதிகாரமாக சொன்னாங்க. இந்த குடும்பத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனையே இதுதான். கௌரவம், அந்தஸ்து. இதுக்கு முன்னாடி உயிருங்கிறது ரெண்டாவது தான். வர்ஷினிக்கு தெரியும் இவங்க கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவள் மெதுவாக தையல் ரூமுக்குள்ளே போனா. அங்கே இருந்த சின்ன மணி பர்ஸை எடுத்தா. அதில் அவள் தச்சு சேர்த்த 300 ரூபாய் இருந்துச்சு. அத்தை என்ன வேணா சொல்லட்டும், என் புருஷன் எனக்கு வேணும். மகிழை தூக்கிக்கிட்டு, அத்தை நான் கிளம்புறேன், உங்களுக்கு தேவையானது கிச்சனில் இருக்குது, எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு செல்லம்மா பதில் சொல்கிறதுக்குள்ளே வாசலுக்கு ஓடி வந்தா. வெளியே வெயில் சுள்ளுன்னு இருந்துச்சு. ஒரு ஆட்டோ கூட அந்த பக்கம் வர்ற மாதிரி தெரியல. வர்ஷினி நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருந்தா. மனசுக்குள்ள ஒரே ஒரு வேண்டுதல் தான் இருந்துச்சு. ஆகாஷ் பத்திரமா வந்துடுங்க, அப்புறம் நீங்கள் என்கிட்ட பேசலைன்னா கூட பரவாயில்லை. அப்போது தூரத்தில் ஒரு கார் வேகமாக வரது தெரிஞ்சுது. அது ஆகாஷோட கார் இல்லை, ஒரு கருப்பு நிற கார். அந்த கருப்பு நிற ஸ்கார்பியோ வர்ஷினியோட வீட்டு வாசலில் வந்து ஒரு மாதிரி உருமலோடு நின்றுச்சு. வர்ஷினிக்கு ஒரு நிமிஷம் உயிர் போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஆகாஷோட அம்மா செல்லம்மா உள்ளே இருந்து, யாரில் அது இந்த நேரத்தில் வாசலில் வந்து நிற்கிறது, கத்திக்கிட்டே வெளியே வந்தாங்க. காரோட கதவு திறக்கப்பட்டுச்சு. உள்ளே இருந்து இறங்குனது யாருன்னு பார்த்ததும் வர்ஷினிக்கு ஒரு நிமிஷம் ஆச்சரியமாக இருந்துச்சு. அது ஆகாஷோட தம்பி, அவளோட கொழுந்தனார் வசந்த். அவன் முகத்தில் ஒரு பயமும் பதற்றமும் ஒன்றாவே தெரிஞ்சுது. வசந்த், நீயா? என்னப்பா இப்படி வந்து நிற்கிற, என்ன ஆச்சு? வர்ஷினி பதறி கேட்டாள். அண்ணி, அண்ணங்கிட்ட இருந்து ஏதாவது ஃபோன் வந்துச்சா? நான் ஃபோன் பண்ணால் அவர் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு அண்ணி. வசந்த் பேசும்போதே நடுங்கினான். ஏல வசந்து, என்ன ஆச்சு? விவரமாக சொல்லல. செல்லம்மா குறுக்கே வந்தாங்க. அம்மா, அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அந்த பழைய பேட்ச், அவங்க ஏதோ விளையாட்ட ஆரம்பித்து இப்போ அது விபரீதமாக போயிட்டு இருக்கு. அண்ணன் இன்னைக்கு ஆனிவர்சரின்னு லீவ் எடுக்காமல் ஸ்டேஷன் போனது அவங்களுக்கு கோபமாம். ஒரு ப்ராங்க் பண்ண போகிறோம்னு சொல்லி முகமூடி போட்டுக்கிட்டு அண்ணனை வழியில் மறைக்க போயிருங்காங்க. ஆனால் இப்போ தான் விஷயம் தெரிஞ்சுது. அந்த குரூப்பில் எவனோ ஒருத்தன் நிஜமாவே அண்ணன் மேலே கோபத்தில் இருக்கிற ஒரு ரவுடி பையனை சேர்த்துக்கிட்டான். அது விளையாட்டு இல்லைம்மா, அண்ணனுக்கு ஆபத்து. வர்ஷினிக்கு தலை சுற்றுற மாதிரி இருந்துச்சு. விளையாட்டா? வசந்த், எனக்கு இப்போவே அங்கே போகணும். மகிழை அப்படியே பக்கத்தில் இருக்க அங்கன்வாடியில் விட்டுட்டு வந்துடுறேன். வர்ஷினி, என்னத்துக்கு இப்படி பதற? வசந்த் இருக்கான்ல, அவன் பார்த்துப்பான். செல்லம்மா தடுத்தாங்க. இல்லை அத்தை, இது என் புருஷன் விஷயம். நான் போகணும்னு சொல்லிட்டு மகிழை அள்ளிக்கிட்டு ஓடுனா. பக்கத்து தெருவில் இருக்கிற அந்த அங்கன்வாடிக்கு ஓடி போய் அங்கே இருந்த டீச்சர்கிட்ட, அக்கா ஒரு அவசர வேலை, மகிழை 1 மணி நேரம் மட்டும் வச்சுக்கோங்க, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் அழுகையை கூட பார்க்காம காரை நோக்கி ஓடி வந்தா. வசந்த் காரை கிளப்புனான். கார் நாகர்கோவில் ஆரல்வாய்மொழி மெயின் ரோட்டில் பறந்துச்சு. வர்ஷினிக்கு கை காலெல்லாம் உதறுது. வசந்த், அந்த முகமூடி போட்டிருக்கவங்க அவர் ஃப்ரெண்ட்ஸுன்னு நீ எப்படி சொல்லுற?
அவங்க குரூப் சேட்டில் நான் இருக்கேன் அண்ணி. அண்ணனுக்கு ஒரு ஷாக் கொடுக்க போகிறோம்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த விக்கிங்கிறவன் தான் இதில் அந்த பழைய குற்றவாளியோட தம்பியை சேர்த்துருக்கான். அது அண்ணனோட மற்ற நண்பர்களுக்கு தெரியாது. அவங்க விளையாட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு விபரீதம் நடக்க போகுது. வர்ஷினி கண்ணை தொடச்சிக்கிட்டே, ஆகாஷ் எதுக்கு இப்படி இருக்கீங்க, ஒரு ஃபோன் எடுத்தா என்ன என்று புலம்பிக்கிட்டே இருந்தா. தூரத்தில் ஆரல் வாய்மொழி கனவாய் தெரிஞ்சுது. அங்கே இருக்கிற பெரிய காற்றாலைகள் சோகமாக சுற்றுற மாதிரி அவளுக்கு தோணுச்சு. திடீர்னு ஒரு வளைவில் ஆகாஷோட புல்லட் முன்னாடி போயிட்டு இருக்கிறதும் அதை ஒரு 4-5 பேர் பைக்கில் முகமூடி போட்டுக்கிட்டு துரத்திக்கிட்டு போகிறதும் தெரிஞ்சுது. வசந்த், அதோ அண்ணன், சீக்கிரம் போவோம், வர்ஷினி கத்துனா. ஆகாஷ் முன்னாடி போயிட்டு இருந்தான். அவனுக்கு பின்னாடி வர்றவங்க தன் நண்பர்கள் தான், தன்னை ஏதோ கிண்டல் பண்ண வாராங்கன்னு அவன் ஒரு அலட்சியத்தோட வண்டியை ஓட்டிகிட்டு இருந்தான். ஆனால் அவனுக்கு தெரியாது அந்த முகமூடிக்குள்ள நிஜமான யமன் ஒளிஞ்சு இருக்கான்னு. திடீர்னு ஒரு வளைவில் பின்னாடி வந்த ஒரு பைக் ஆகாஷோட புல்லட்டை இடிச்சு தள்ள பார்த்துச்சு. டேய், என்னல விளையாட்டு இது, வண்டியை ஓரமாக நிப்பாட்டுங்கள, ஆகாஷ் சிரிச்சுக்கிட்டே கத்துனான். அவன் இன்னும் இதை ஒரு விளையாட்டுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆகாஷ் வண்டியை ஓரமாக நிப்பாட்டினான். முகமூடி போட்டிருந்த அந்த 4-5 பேரும் வண்டியை விட்டு இறங்குனாங்க. ஆகாஷ் சிரிச்ச முகத்தோட வண்டியை விட்டு இறங்கி ஹெல்மெட்டை கலத்தினான். என்னல, என் ஆனிவர்சரிக்காக இம்புட்டு தூரம் வந்தீங்களா, எதுக்குல இந்த வேஷம் எல்லாம்? அப்போதான் அந்த கும்பலில் இருந்து விக்கி முன்னாடி வந்தான். அவன் கையில் இருந்த அந்த நீளமான அருவாளை பார்த்ததும் ஆகாஷோட சிரிப்பு ஒரு நிமிஷத்தில் காணாமல் போச்சு. ஒரு போலீஸ்காரனோட உள்ளுணர்வு அவனுக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு எச்சரிக்கை கொடுத்தது. வசந்தோட கார் அந்த இடத்துக்கு போய் பிரேக் போட்டு நிற்கிறதுக்கும் அந்த முகமூடி போட்ட கும்பலில் இருந்து ஒருத்தன் நீளமான ஒரு கத்தியை எடுத்து ஆகாஷை நோக்கி பாயிறதுக்கும் சரியாக இருந்துச்சு. மற்ற நண்பர்கள் எல்லாம், டேய் டேய் விக்கி, என்னடா பண்ணுற, டேய் எதுக்குடா கத்தி என்று பதறி போய் கத்துனாங்க. வர்ஷினி காரை விட்டு இறங்கி, ஆகாஷ் தள்ளுங்கன்னு அலறுனா. அந்த மலையோரத்தில் அவளோட குரல் ஒரு மரண ஓலம் மாதிரி கேட்டுச்சு. அந்த மலைப்பாதையில் வர்ஷினியோட அலறல் சத்தம் எதிரொலிச்சப்போ ஆகாஷ் ஒரு நிமிஷம் நில குலைஞ்சி போயிட்டான். புல்லட் ஸ்டாண்ட் போடாமலேயே ஒரு ஓரமாக சாஞ்சி கிடந்துச்சு. முகமூடி போட்டிருந்த அந்த 4-5 பேரில் விக்கிங்கிறவன் கையில் இருந்த கத்தி சூரிய வெளிச்சத்தில் மின்னுச்சு. அது ப்ராங்க் பண்ணுறதுக்கான போலி கத்தி இல்லை, நிஜமான கத்தின்னு பார்த்ததுமே தெரிஞ்சுது. டே விக்கி, என்னடா பண்ணுற, அருவாளை கீழே போடுடா. கூட வந்த மற்ற நண்பர்கள் பதறி போய் கத்துனாங்க. அவங்க முகமூடியை கழட்டி எரிஞ்சிட்டு முன்னாடி வந்தாங்க. அவங்க முகத்தில் விளையாட்டு வினையாகிடுச்சேங்கிற பயம் தெரிஞ்சுது. விக்கி, என்னல இது, கத்தியெல்லாம் எதுக்கு? ஆகாஷோட குரலில் இருந்த அந்த அதிகார தோரணை இன்னும் குறையல. லே ஆகாஷ், நீ பெரிய இன்ஸ்பெக்டர்னு திமிரில் இருக்கிறியா? என் தம்பியை ஒரு திருட்டு கேஸில் உள்ள தள்ளி இன்னைக்கு அவன் களி தின்னுக்கிட்டு இருக்கான். அவன் ஜெயிலில் இருக்க ஒவ்வொரு நாளும் என் குடும்பம் படுற கஷ்டம் உனக்கு தெரியுமா? இன்னைக்கு தேதியில் ஒன்று சாட்சி போடணும் தான் இந்த நாள் வரைக்கும் காத்துட்டு இருந்தேன். விக்கி கத்துனப்ப அவன் கண்ணில் ஒரு மிருகத்தோட வெறி தெரிஞ்சுது. மற்ற நண்பர்களெல்லாம் பயந்து போய் பின்னாடி போயிட்டாங்க. டே விக்கி, நாங்கள் சும்மா பயமுறுத்தலாம்னு தாண்டா வந்தோம், நீ என்ன நிஜமாவே கத்தியை எடுக்கிற, வேண்டாம்டா. நண்பர்கள் பதறினாங்க. ஆனால் விக்கி யார் பேச்சையும் கேட்குற மாதிரி இல்லை. அவன் அருவாளை ஓங்கிட்டு ஆகாஷை நோக்கி பாஞ்சான். ஆகாஷ் ஆகாஷ் கதறிக்கொண்டே வர்ஷினி அவரை நோக்கி ஓடி வந்தாள். ஆகாஷ் சமாளித்து ஒரு பக்கம் குதிச்சான். விக்கியோட அருவாள் புல்லட் சீட்டில் பட்டு அந்த லெதர் கிழிஞ்சி போச்சு. டேய், என் பொண்டாட்டி முன்னாடியாடா கை வைக்கிற? ஆகாஷுக்கு இப்போ கோபம் தலைக்கு ஏறிச்சு. ஆனால் அவன்கிட்ட இப்போ லத்தி இல்லை, துப்பாக்கியும் இல்லை, வெறும் கைதான். விக்கி மறுபடியும் பாஞ்சான். வர்ஷினிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. தன் புருஷனோட உசுறு தன் கண்ணு முன்னாடியே ஊசலாடுறத பார்த்த அந்த பொண்ணுக்குள்ளே இருந்த வீரம் எட்டி பார்த்தது. அவளுக்கு தெரியும் ஆகாஷ் ஒரு வீரன்தான். ஆனால் எதிரி கையில் கத்தி இருக்கிறப்ப வெறும் கை வேலை செய்யாது. அவள் சுற்றி முற்றி பார்த்தா ரோட்டோரம் வேலிக்கல் ஒன்று அரைகுறையாக உடஞ்சி கிடந்துச்சு. அந்த பாரமான கல்லை 2 கையாலையும் தூக்குனா. ஒரு சராசரி பொண்ணால் தூக்க முடியாத அந்த பாரம் அன்னைக்கு அவளுக்கு ஒரு இறகு மாதிரி தெரிஞ்சுது. அதுதான் ஒரு பொண்டாட்டியோட ஆக்ரோஷம். லேய், எவன்ல அவன்? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் புருஷன் மேலே கை வைக்க வருவ? வர்ஷினி கத்துனதுல விக்கி ஒரு நிமிஷம் மிரண்டு போய் திரும்பினான். வர்ஷினி எதை பற்றியும் யோசிக்கல. என் தாலியவாடா தொட நினைக்கிற சொல்லி அந்த கல்லை விக்கியோட காலை நோக்கி வீசினா. கல் அவனோட கணுக்காலில் பட்டு டக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. விக்கி நிலை தடுமாறி கீழே விழுந்தான்.
அந்த ஒரு நொடியை பயன்படுத்திக்கிட்டு ஆகாஷ் பாஞ்சி விக்கியோட கையை பிடிச்சு முறுக்குனான். அருவாள் தூரமாக போய் விழுந்துச்சு. இப்போ ஆகாஷ் ஒரு இன்ஸ்பெக்டராக இல்லை, ஒரு வேங்கையாக மாறினான். விக்கியோட நண்பர்கள் தப்பு பண்ணிட்டோம் சார், விட்டுடுங்க சார்னு கெஞ்சினாங்க. வசந்த் ஓடி வந்து வர்ஷினியை பிடிச்சிக்கிட்டான். வர்ஷினி அப்படியே தரையில் உட்காந்துட்டா. அவ கை கால் எல்லாம் உதறுது. ஒரு உயிரை எடுக்கக்கூட துணிஞ்சி அந்த கல்லை தூக்குன அந்த நிமிஷத்தை நினச்சி அவளுக்கே பயமாக இருந்துச்சு. வர்ஷு, வர்ஷு, அமைதியாக இருடா, நான் இங்கே இருக்கேன். ஆகாஷ் விக்கியை ஒரு ஓரமாக தள்ளிவிட்டு ஓடி வந்து வர்ஷினியை தூக்குனான். அந்த மலை பாதையில், அந்த ஈர காற்றுல 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு அழுதாங்க. 3 வருஷமாக பேசாத 1000 வார்த்தைகளை அந்த ஒரு கட்டிப்பிடிப்பு சொல்லாமல் சொல்லுச்சு. சாரிடா, உன்னை இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேனே. ஆகாஷ் அவளோட தலையை வருடிக்கிட்டே சொன்னான். அப்போதான் தூரத்தில் போலீஸ் ஜீப்போட சைரன் சத்தம் கேட்டுச்சு. போலீஸ்காரங்க வந்து விக்கியையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் அரெஸ்ட் பண்ணிட்டு ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போனாங்க. அந்த சண்டை களத்தில் இருந்து அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்தப்போ வாசல்லையே செல்லம்மா அத்தை தவம் இருக்கிற மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. வண்டியை விட்டு இறங்கின ஆகாஷோட சட்டையில் அங்கங்கே மண்ணும் ஒரு சின்ன இரத்தக்கரையும் இருக்கிறத பார்த்ததும் அவங்க பதறி போயிட்டாங்க. எல, என்னாச்சு? என் மகனுக்கு என்னாச்சு? ஏன்ல இப்படி அலங்கோலமாக வரேன்னு கத்திக்கிட்டே ஓடி வந்தாங்க. ஒன்றுமில்ல அத்தை, எல்லாம் சரியாயிடுச்சு. மகிழங்க. வர்ஷினி உள்ளே ஓடுனா. ஆனால் செல்லம்மா அவளை வழி மறிச்சாங்க. நெல்லு, எல்லாம் ஒன்னால தான். காலையில் இருந்தே ஆனிவர்சரின்னு அவனுக்கு ஃபோன் போட்டு அவன் மனசை அறுத்துக்கிட்டே இருந்தியே, அதான் இன்னைக்கு என் பிள்ளைக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்திருக்கு. நீ அழுது வச்ச கண்ணீர் தான் அவனுக்கு இப்படியெல்லாம் நடக்க காரணம். ஒரு போலீஸ்காரன் பொண்டாட்டியா லட்சணமாக வீட்டில் இருக்க தெரியாமல் நடு ரோட்டில் போய் அருவாளுக்காரன் முன்னாடி நின்னியாமே, உனக்கு அறிவு இருக்கா? ஏன் நீ போய் தான் என் பிள்ளையை காப்பாற்றணுமா? ஒரு பொட்டச்சி காப்பாற்றுற அளவுக்கு நான் கோழையாவாக என் பிள்ளையை வளர்த்து வச்சுருக்கேன். அவன் போலீஸ்காரன்டி, அவனை காப்பாற்றிக்க அவனுக்கு தெரியும். சொல்ல சொல்ல கேட்காம போயிட்டா. நல்ல குடும்பத்து பொண்ணுங்க இப்படியா பண்ணுவாங்க என்று வார்த்தைகளை அள்ளி வீசினார். வர்ஷினிக்கு அந்த வார்த்தைகள் அப்படியே நெஞ்சில் ஈட்டி பாஞ்சது மாதிரி இருந்துச்சு. தன் புருஷனுக்காக உசிரையே பணயம் வச்சுட்டு வந்திருக்கோங்கிற ஒரு சின்ன நன்றி கூட இல்லாமல் எல்லாத்துக்கும் தன்னையே காரணமாக்குறாங்களேன்னு அவளுக்கு தொண்டை வரைக்கும் அழுக முட்டுச்சு. அத்தை, நான் ஒன்றும் வேணும்னு போகலை, அவருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சுதான். பேசாத, நீ இந்த வீட்டுக்கு வந்த நேரமோ என்னவோ என் பிள்ளைக்கு நிம்மதியே இல்லாமல் போயிடுச்சு. உன் தையல் மிஷினோட சத்தமும் உன் அழுகையோட சத்தமும் தான் இந்த வீட்டில் எப்பவும் கேட்குது. இனியாவது அடக்கமாக இரு, செல்லம்மா அதிகாரமாக சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டாங்க. வர்ஷினி அப்படியே திண்ணையில் உட்காந்துட்டா. அவள் கண்ணில் இருந்து தாரை தாரையாக தண்ணி கொட்டுச்சு. ஆகாஷ் இதையெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தான். அவன் மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி குடைஞ்சுது. மெதுவாக வர்ஷினி பக்கத்தில் வந்து உட்கார்ந்தான். வர்ஷு, அம்மா அப்படித்தான், ஏதாவது பேசுவாங்க, நீ அதை மனசில் வச்சிக்காத. ஆகாஷ் மெதுவாக அவள் தோளை தொட்டான். வர்ஷினி அவன் கையை உதறிவிட்டு எழுந்தா. உங்களுக்கு எப்படிங்க புரியும்? நான் இங்கே உணர்வே இல்லாத ஒரு மனுஷியாக மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் இந்த தையல் மிஷின் முன்னாடி உட்காந்து ராப்பகலாக கண் விழிச்சு தைக்கிறது வெறும் காசுக்காக மட்டும் இல்லைங்க. உங்கள் அம்மா நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் பணத்தாசை பிடிச்சவே இல்லை. நீங்கள் காலையில் யூனிஃபார்ம் போட்டுட்டு கம்பீரமாக வெளியே போயிட்டா இந்த 4 செவத்துக்குள்ளே நான் மட்டும்தான் தனியாக போராடுறேன். அந்த தனிமையில் இருந்து தப்பிக்கவும், சரி நம்மளும் ஏதாச்சும் ஒன்று உருப்படியாக செய்கிறோங்கிற அந்த சுயமரியாதைக்காகவும் தான் நான் அந்த மிஷினை மிதிக்கிறேன். ஆனால் அந்த சத்தம் கூட இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பாரமாக இருக்கே. இன்றைக்கி நான் ஆனிவர்சரின்னு ஆசைப்பட்டது நீங்கள் எனக்கு ஏதாவது வாங்கி தரணும்னோ இல்லை உங்கள் கூட பார்க் பீச்சுன்னு சுற்றணும்னோ இல்லை. நீங்கள் என்ன ஒரு மனுஷியாக மதிக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். வர்ஷு, இன்றைக்கி நமக்கு கல்யாண நாள்னு நீங்கள் சொல்லியிருந்தா இந்த உலகத்தையே நான் மறந்துருப்பேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுனீங்க? ஒரு அந்நியன்கிட்ட பேசுகிற மாதிரி அதிகாரமாக பேசிட்டு போனீங்க. உங்களுக்காக உசிரையே பணயம் வச்சு அங்கே ஓடி வந்தனே, அங்கேயும் உங்கள் அம்மா என்னத்தான் குத்தம் சொல்லுறாங்க. நான் அழுது தான் உங்களுக்கு ஆகாமல் போச்சான். ஒரு பொம்பளை மனசில் ஈரம் இருந்தால் தானே கண்ணில் தண்ணி வரும். என் மனசை பாறையாக மாற்றினதுக்கு நீங்கள் எல்லாரும் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க. ஆனால் என்னால் முடியலைங்க. உங்கள் போலீஸ் வேலையில் இருக்கிற அந்த அதிகாரத்தை ஸ்டேஷன்லேயே வச்சுட்டு வாங்க. வீட்டுக்கு வந்தால் எனக்கு அந்த பழைய ஆகாஷ் வேணும். என்னை புரிஞ்சிக்கிற, எனக்கு கஷ்டத்தில் தோள் கொடுக்குற என் புருஷன் வேணும். அவளோட குமுறல் இன்னைக்கு வெடிச்சு வெளியே வந்துச்சு. ஆகாஷ் அவளை மெதுவாக இழுத்து அணைச்சிக்கிட்டான். சாரிடா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். போலீஸ் அதிகாரிங்கிற திமிரில் உன் மனசை கவனிக்காமல் விட்டுட்டேன். இன்னைக்கு நீ எனக்காக கல்லை தூக்குனப்போ தான் எனக்கு புரிஞ்சுது நீ என் மேலே வச்சிருக்க அன்பு எவ்வளவு பெருசுன்னு. இங்கே பாரு.
அவன் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு சின்ன பெட்டியை எடுத்து அவகிட்ட நீட்டினான். வர்ஷினி அதை திறந்தப்போ அதில் ஒரு அழகான வைர மூக்குத்தி மின்னுச்சு. நிலா வெளிச்சத்தில் அது இன்னும் அழகாக தெரிஞ்சுது. இது இது எதுக்குங்க? உனக்காகத்தான். உன்னோட அந்த சின்ன மூக்கில் இந்த வைரம் ஜொலிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அன்னைக்கு ஒரு கேஸ் விஷயமா நாகர்கோயிலில் கடைக்கு போனப்போ இதை பார்த்தேன். உனக்கு மூக்குத்தி பிடிக்குமேன்னு வாங்கினேன். ஆனால் உன்கிட்ட கொடுக்க தான் எனக்கு ஈகோ தடுத்துச்சு. ஆகாஷ் அவளோட கண்ணீரை தொடச்சி விட்டான். வர்ஷினிக்கு அந்த மூக்குத்தியை பார்த்தப்போ எல்லா கோபமும் காணாமல் போச்சு. ஒரு பொம்பளைக்கு தன் புருஷன் செய்கிற ஒரு சின்ன விஷயம் கூட பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். எனக்கு இந்த வைரம் எல்லாம் வேண்டாங்க. உங்கள் அன்பும் பாசமும் தான் வேணும். அவன் நெஞ்சில் சாஞ்சிக்கிட்டா. இனிமே இந்த ஆகாஷை மாற போகிறான் வர்ஷு. நாம் 2 பேரும் சேர்ந்து மகிழ நல்லா வளர்ப்போம். ஆகாஷ் அவளை இன்னும் இறுக்கி கட்டிக்கிட்டான். அன்னைக்கு நைட்டு அந்த தலையணை பூக்களில் ஒரு புது மனம் வீசுச்சு. ஆனால் வர்ஷினிக்கு தெரியாது, இது வெறும் ஆரம்பம்தான். குடும்ப உறவுகளுக்குள்ளே இருக்கிற அந்த பொறாமையும் மாமியாரோட குத்தல் பேச்சுகளும் ஆகாஷோட வேலையில் இருக்கிற சிக்கல்களும் இப்போதான் ஒரு பெரிய வலையாக அவங்கள சுற்றி பின்ன ஆரம்பிச்சிருக்கு. ஆகாஷோட ஃபோனில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. அது அவனோட டிபார்ட்மெண்ட்டில் இருந்து வந்த ஒரு ரகசிய தகவல். அதை வாசித்தப்ப ஆகாஷோட முகம் மறுபடியும் இருண்டு போச்சு. அமைதியான இந்த குடும்ப வாழ்க்கையில் அடுத்ததா என்ன புயல் வீச போகுது?